ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு ஏனம் தமிழ் கேமிங் சேனல். இன்றைக்கான வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாப்பி ப்ளே டைம். எல்லோரும் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, ஏன்டா கேமு வந்து பல வருஷம் ஆச்சு இப்போ தான் போடுறியான்னு. ஐநோ, பட் எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். சரி, நான் என் சேனலில் போடவே இல்லையே, அதுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, வீடியோ வருது. இப்போ இங்கே இதை பற்றி பேசுகிறாங்கன்னா, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பொம்மையை உருவாக்கியிருக்கோம். இதால் மனுஷங்க மாதிரி சகஜமாக பேச முடியும். அதுக்கப்புறம் நம்மளோட உணர்வுகளை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களால் இது நம்ப முடியாது எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் நம்பி தான் ஆகணும். அதை பார்க்க தயாராக இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் லைக் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, கேம்குள்ளே வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரோ சாங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இன்ஸ்டாவில் அந்த சாங் தான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டோம். என்னடா இது, இங்கே ஒரு கேசட் இருக்குது, இதுக்குள்ளே போட முடியுமா? இது பார்ப்போம். இதுக்குள்ளே ஒர்க் ஆகுமா என்ன? இல்லையே, இது டிவி ஏதாச்சும் கிடச்சா அதில் போட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே போட முடியல. அங்கே மேலே வச்சுருக்கான் பாருங்கள் டிவியை. ஏண்டா டிவி வைக்க வேறு இடமா இல்லை, அவ்வளோ இதில் கொண்டு போய் வச்சுருக்கான். சரி, போட்டால் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, டிவி ஆன் ஆகிடுச்சு. ஆஃப் ஆகிடுச்சியா? என்னாச்சு? அடா ஆண்டவா, டிவி பாலாகிடுச்சிங்க கருமம். ஓகே, இந்த சைடு போய் பார்ப்போம், ஏதாச்சும் கிடச்சா நல்லாயிருக்கும். ஆனால் இங்கேருந்து தப்பிக்கணுமா, என்ன பண்ணணும் தெரியலையே. சரி, பொறுத்து இருந்து தான் பார்ப்போம். ஏதாச்சும் நல்லா தான் கிடச்சா நல்லாயிருக்கும். என்னடா அது, மேலே ட்ரெயின் ஓடிட்டுருக்கு. அடா ஆண்டவா, என்னது இது, வீட்டுக்குள்ளே ட்ரெயினா? இல்லை அது ரவுண்ட் அடிச்சிட்ருக்கு, ஏதோ டாய்ன்னு நினைக்கிறேன். கலராக இருக்குது ட்ரெயினை. சரி, அந்த ரூம் போய் பார்க்கலாம். என்னது இது, அந்த சைடு போக முடியலையோ? ஓ, என்னது இது, பாக்ஸாக இருக்குது. இதை எப்படிடா நான் திறப்பேன்? இருங்க, ஏதாச்சும் கோடு எங்கேயாச்சும் போட்டு வச்சுருப்பா, கலர் கோட்ஸ் மாதிரி. ஐ திங்க் உள்ளே இருக்கா? ஒன்றுமே இல்லை, உள்ளே எதுவும் முக்கியமாக இல்லையோ. சரி பார்ப்போம் என்ன இருக்குது. இங்கே ஒரு டாய் இருக்குது, அது எதுவும் தேவைப்படாது. என்னடா அது, இதுதான் பார்ட் 2ல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், சாப்டர் 2ல். முதல்ல இந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரெயின் இருக்குது, கலராக பொட்டி இருக்குது. அந்த கலரை நாங்கள் மேட்ச் பண்ணக்கூடாது. என்ன இருக்குது ஃபஸ்ட்டு? ரெட்டு, சிவப்பு, மஞ்சள், கண்ணு தெரிய மாட்டேங்குது. சிவப்பு, மஞ்சள், பிங்க்கு, பச்சை. சிவப்பு, மஞ்சள், பிங்க்கு, பச்சை. சிவப்பு, மஞ்சள், பிங்க்கு, பச்சை. சிவப்பு, மஞ்சள், பிங்க்கு, பச்சை. கரெக்டாக அடிக்கணும். சிவப்பு, மஞ்சள், பிங்க்கு, பச்சை. அடி மறந்துட போகிறேனே. சிவப்பு, ஐயோ எனக்கு, சிவப்பு, மஞ்சள், பிங்க்கு, பச்சை. திறந்திரு சீசே. அவ்வளோ சீக்கிரமாக மறக்க மாட்டேன், என்ன எனக்கு ஞாபகம் மறதியா? சரி, இங்கே ஒன்று இருக்குது. என்னடா அது, கேசட்டு. மறுபடியும் டிவி போடணுமா? எங்கே இருக்குது? ஓ, இங்கே எஸ் கிடச்சிருச்சு. போட்டு பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறாங்க? ப்ளே டைம், விளையாட்டு நேரம். நமக்கு ஏதோ ஒரு கேஜெட் தர போகிறாங்க போல். சரி, என்ன இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தராங்க. இதை நாங்கள் இப்படி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சொல்லுங்கடா, சீக்கிரம் சொல்லுங்கடா, சொல்லுங்கள். அது கண்ட்ரோல் சொல்லித்தராங்க. இதை அழுத்தி பிடிச்சி இழுத்து பிடிச்சி அதை எங்களால் இழுக்க முடியும்னு சொல்லிட்டு அதை விட முடியுமா? இது வந்து ரொம்ப கனமாச்சுன்னா இழுக்காதா? லைட் வெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் இழுக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி இருக்க பார்ப்போம். இங்கே இழுத்து காட்டுறாங்க பாருங்கள். ஆனால் இது வந்து ரொம்பவே ஆபத்தானது, மனுஷங்களோட தலையை இப்படி பிச்சு எரிஞ்சிரும். ஸோ கொஞ்சம் பாதுகாப்பாக தான் யூஸ் பண்ணோம். சரி பார்ப்போம், நமக்கு இது கிடச்சா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இதால் எலக்ட்ரிசிட்டியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எங்கேயாச்சும் கரண்ட் எங்கேயாச்சும் வயர் எதாச்சும் இல்லைன்னா அப்படியே கை மூலமாகவே கரண்ட்டை பாஸ் பண்ணுவாண்டான்னு சொல்லிட்டு. இனிமேல் பாருங்கடா, அப்படியே எனக்கு 4 கைடா அந்த மாதிரி. ஸோ இதை நாங்கள் மாட்டிக்கிட்டா நம்ம 2 கை யூஸ் பண்ணலாம், இந்த 2 கை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரமாக போதும் பாருங்களேன். எங்கள் டிவியை தொட்டு பார்க்கலாம். டிவியை தொட முடியுது, ஜாலியாக இருக்கேன், நல்லா இருக்கே. ஓகே, இந்த சேர் ஏதாச்சும் இழுக்க முடியுதா? சேர் பாருங்கள் கொஞ்சம் கனமாக இருக்குதுனால அது சரியாக வரமாட்டேங்குது. இதே ஏதாச்சும் லைட் வெயிட்டாக இருந்துச்சுன்னா வரும். இந்த பொண்ணு மூஞ்சி எனக்கு பிடிக்கல, சப்பு நிறைய போகிற பாரு. ஓகே, இப்போ தான் நாங்கள் அந்த சைடு போனோம். இன்னும் இப்போ எப்படி போகலாம்? குனிஞ்சு போகணுமோ? ஓகே, வந்துட்டோம். ஓகே, முதல் வெற்றியை எவ்வளோ சீக்கிரமாக வெற்றிக்கு வரோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அழுத்தி பிடி, திறந்து பிடி. என்ன திறக்க மாட்டேங்குது? திறந்துரு சீசே. அண்டா காக்காசம், அபு காக்காசம், துறந்துடு சீசே. தம்பி யாரா? இங்கே பாருங்கள், ஒரு பொம்மை நிற்கிது, நல்லா இருக்கே. வாவ், இருங்க கிட்ட போய் பார்க்கலாம். நல்லா இருக்கே. ஓகே, இந்த மாதிரி ஒரு பெரிய பொம்மையாக கொடுங்க சார் எனக்கு. இவன் மூஞ்சி மேலே சப்பு நிறைய இல்லை, ஐஃபை கொடுக்கலாம். கரெக்டாக வச்சு சேஸ் தம்பி. ஓகே, இப்போ இங்கே போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே கையை வச்சு, இன்னொரு கை இல்லையா? ஆமாம்ல, நமக்கு ஒரு கை தான் கொடுத்துருக்காங்க, இன்னொரு கை கொடுக்க. என்ன ஏமாத்துறீங்களா?
என்ன ரங்கா ஏமாத்துறீங்களா? ஓகே, இதுக்குள்ளே போனால் இன்னொரு கை என்னடா அது? ஏதோ உடையுது, ஏதோ ஒன்று தொங்குது இங்கே. கீயா? இருங்க, இது எடுத்துகிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். கீ கிடச்சிருச்சு. இங்கே இந்த டோரு இதை திறந்து இதுக்குள்ளே தான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்மக்கிட்ட இன்னொரு கீ இல்லாதனால, அதில் இன்னொரு கை இல்லாதனால அந்த கையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். என்னது இது? இங்கே தான் எலக்ட்ரிசிட்டி கொண்டு வரணுமோ? இது ஓப்பன் பண்ணவே முடியலையே. இருங்க பார்ப்போம் என்ன இருக்குது அந்த சைடு. ஏதாச்சும் இங்கே பாருங்கள், ரெட்டாக கத்துது. அப்படின்னா இங்கே எலக்ட்ரிசிட்டி சரியாக இல்லை. ஸோ ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், ரெட் கலர் கத்துதே ப்ரோ, அது பல்பு தானே கேட்கலாம். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஓகே, இப்போ இங்கேருந்து கரண்ட் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் இங்கேருந்து அந்த சைடுக்கு எடுத்துகிட்டு போனோம். நடுவில் வந்து இந்த கரண்ட்டு கம்பங்களாக இருக்கும், அதையும் சேர்த்துட்டு இழுத்துட்டு போனோம். இங்கே பாருங்கள், இது சேர்த்து இழுத்துட்டு போனால் தான் அங்கே கரண்ட்டே வரும். இங்கே பாருங்கள், பல்ப் எரியுதா? ஓகே, இதே மாதிரி 2 இருக்கும், அது சேர்த்து இழுத்தா தான் கரண்ட் வரும். அப்படியே கொண்டு போய் வைக்க முடியாது. இன்னொன்று இங்கேடா, அது இங்கே தான் நீங்கள் பார்த்தேன். இந்தா இருக்குது. ஓகே, இப்போ வந்து எல்லா கரண்ட்டும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளால் அந்த டோர் ஓப்பன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு திறந்துடு சீசை போடலாம். அண்டா காக்காசம் என்னடா சொல்லுறதுக்கு முன்னே திறந்துட்டீங்கடா. யாரா அது? ஏய், அங்கே எவன் இருந்தாங்க, இங்கே பாருங்க. டே எவன்டா அது? அந்த பொம்மை இருந்துச்சுங்க இங்கே. அடா ஆத்தி, உள்ளே போய் தான் ஆகணுமா? இருங்க, என்ன இங்கடா அந்த பொம்மை? எவன்டா இது பயமுறுத்திக்கிட்டு இருக்காருமோ? இதெல்லாம் பயமாகவே இல்லைடா. எவ்வளோ ஆரோக்கியப்பாடு இருக்கோம் இதெல்லாம். என்ன சரி, இங்கே வந்துட்டோம். இங்கேருந்து இப்போது மேலே போகணுன்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் வந்து கீழே இருக்கோமா? ஓகே, நாங்கள் பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். மேலே போயிடலாம். ஆனால் அந்த பொம்மை இங்கே தான் இருந்துச்சு. ஒருவேளை அந்த பொம்மையை தேடி போகணுமோ தெரியலையே. இது என்னடா இது? ஏதோ லைட்டு மாதிரி எரியுது. இது என்ன கருமம்? சரி, இப்போ அது ஃபியூஸுன்னு நினைக்கிறேன். இது 4 ஃபியூஸ் இருக்குது. நாங்கள் இப்போது 1 வச்சுட்டோம், இன்னும் 3 தேவை, அதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ அந்த 3 ஃபியூஸையும் எடுத்துட்டோம். ஏன் ப்ரோ ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து நான் ஒரு 5 நிமிஷமாக அதே தேடிட்டு இருந்தேன். அது ஃபுல்லாக போட முடியுமா? சரி, என்னடா இந்த ஃபியூஸ் வைக்க முடியல. ஆனால் எடுத்துருக்கேனே, கையில் தான் இருக்குது, ஏன் வைக்க முடியலன்னு தெரியலையே. ஆண்டவா, ஃபியூஸ் எடுத்துருக்கேன்டா. டே, என்னடா ஃபியூஸ் உட்கார மாட்டேங்குது. நான் கூட பயந்துட்டேன். சரி, இப்போ இதை நமக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு கை போகுது, அது மூலமாக ஏதாச்சும் நல்லதாக கிடைச்சா நல்லா இருக்குங்க சீரியஸாக. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த 4 ஃபியூஸையும் கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்காகவே ஏதாச்சும் நல்லதாக கிடைக்கணும். என்னது இது? நானே போய் எடுத்துகிட்டு வந்தாகுமோ? இருங்க, என்ன நாடு? கொடுங்கடா. என்னடா அங்கேயே தூக்கி போட்டிங்க? பாவீங்களா, ஒரு மரியாதை வேணாமா? சரி, இன்னொரு கை கிடச்சிருச்சு. ஜாலியாக ஜிம்கான அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த அலர்ட் காட்டுறாங்க. அலர்ட் இதை எடுக்கிற இடத்துல தான் நாங்கள் கையை வைப்போமே. சரி, இங்கே ஒன்று வச்சிடலாம். ஐயோ, கை தப்பாக வச்சுட்டோம் போலியே. இருங்க, இதில் வந்து ரெட்டு வைக்கணும், இதில் வந்து ப்ளூ வைக்கணும். திறந்துரு இல்லை தெர. நான் கூடி பயந்துட்டேன். என்னடா அது, கேம் கிளிச்சு போலியேன்னு சொல்லிட்டு. எங்கேயோ இழுத்துட்டு போகிறாண்டோ, எங்கேயோ. டே பார்த்து மேலே போகடா. இங்கே வந்துட்டேன் நினைக்கிறேன். இந்த சைடு இருந்து போக முடியாது போலியே. இருங்க, இங்கேருந்தால் கரண்ட் எடுக்கணும். ஓகே, இல்லை இங்கே கரண்ட்டு கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குங்க இடம். சரி, இந்த சைட்லேருந்து மேலே ஏற முடியுமா என்ன? எங்கே போகணும்னு தெரியலையா? இருங்க. இங்கே போக முடியுது. ஓகே, வந்துட்டேன்டா சாமி. ஓகே, இங்கே கரண்ட் இருக்குது, இங்கே கரண்ட் இருக்குது. அப்போது இங்கேருந்து கீழே இழுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, மின்னல் முரளிடாண்ணா, கமான். ஓகே, இதிலிருந்து இழுத்துட்டு போகணுமோ? ஆமாம். பாருங்க, பிறக்கும்போதே அறிவாளிங்க நாங்கள்லாம், சீரியஸாக சொல்ல போனால். இங்கே பாருங்களேன், என்னது இது, இழுக்க முடியலையே. ஓகே, கரண்ட்டு வந்துருச்சு. இப்போ ஏதோ டோர் ஓப்பன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இது மறுபடியும் போயிட்டுருக்கோம். இப்படியே கொண்டு போய் வெளியே விட்டுருங்கடா, நான் இப்படியாச்சும் தப்பிச்சிடுறேன். முடியல. சரி, என்னது இது, எங்கேயோ போயிட்டே இருக்கோம், போய்கொண்டே இருக்கிறோம். எங்கேக்கு போகிறோன்னு சத்தியமாக தெரியல. என்னடா இது? என்னடா இது, தலை மேலே எதோ விழுகுதுங்க. எவனாச்சும் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறான்னா என்ன? திரும்பி பார்க்கக்கூடிய பயமாக இருக்கே. இருங்க, எப்படியாச்சும் போயிடுவேன்னு நினைக்கிறேன். கர்த்தரே, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க. ஐயோ, விழுந்துட்டேன்டா. அப்போ வந்துட்டேன். சரி, இப்போ வந்து நாங்கள் எங்கேயோ வந்துட்டோம். ஒரு பொம்மைங்க உருவாக்குற இடம் போல், ஏதோ ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன். நான் இங்கே இருக்கிறதா ஃபேக்ட்ரியில் தான், அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயே பொம்மை உருவாக்குற இடம்.
பவர் வேணுமா? கரண்ட்டு தேவைன்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து நான் போய் கரண்ட் எடுத்துகிட்டு வருவேன்? ஏய், காய்கறி வாங்கிட்டு வர மாதிரி கரண்ட்டு வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க போல். சரி, இது இழுக்கணுன்னா நமக்கு கரண்ட்டு தேவை. கரண்ட் இருந்தால் தான் இழுக்க முடியும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? எப்படிடா இதை நான் இழுப்பேன்? எப்படிடா ஸ்டார்ட் பண்ணுவேன்? செம்மையாக இருக்குங்க. ஐ திங்க் ஏதாச்சும் டாய் ஏதாச்சும் பண்ணி தரணுமோ? இருங்க பார்ப்போம். என்னது இது? எந்த சைடும் போக முடியலையே. அங்கே ஒரு இடம் இருக்குது. இருங்க, வேறு எங்கேயும் இல்லை. ஓகே, அதுதான் போல். ஓகே, இங்கேயும் மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஏதாச்சும் ஃபியூச்சர் ஏதாச்சும் மாற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதை விட்டு வேறு ஏதாச்சும் கஷ்டமாக கொடுத்துடாதீங்கடா. முடியாது. எங்கே இருக்குது? ஓகே, ஏறி போயிட்டே இருக்கலாம். ஏதாச்சும் ஈஸியாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே, இதுவா? இதெல்லாம் நான் அசால்ட்டாக செய்வேன். இங்கே எப்படி போனோம்? ஃபஸ்ட்டு இது இழுத்து என்ன இழுக்க முடியல. இழுத்து எங்கடா கரண்ட்டை பிடிச்சி பார்த்தலா கை மூலமாகவே கரண்ட்டை பாஸ் பண்ணுவோம். இருங்க, இது எல்லாத்தையும் இழுக்கணுமா? அதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று பண்ணோம். இதை இழுத்துட்டு விடணும். உங்கள் ட்ரிக் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களோ? என்னடா இழுக்க முடியல? வந்துரு. அவ்வளோதான். ஐயோ, கை மாட்டிக்கிச்சுங்க. ஓகே ஓகே ஓகே, இருங்க. எப்படா என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஓகே, இது மூலமாக சுற்றி அந்த சைடு போகணுமோ? இருங்க, அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சிம்பிள். ஓகே, எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போலாம் நம்மளால் வந்து அந்த டாய் செய்ய முடியும். இருங்க, அங்கே போகலாம். என்னடா கரண்ட்டு பட்டாசு திரி போல போகுது. எந்த ஊர்லடா கரண்ட் இப்படி போச்சு? சரி, இப்போது பவர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னது இது? எப்படி ஆன் பண்ணுறது? ஒருவேளை பவர் ஆன்லேயே இருக்கோ? இருங்க, ஏதாச்சும் பண்ணுமோ? வந்துருச்சு. இது பாரு, டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. கரண்ட்டு வந்ததில் சந்தோஷமாக டான்ஸ் ஆடுது. இப்போது இது எல்லாத்தையும் திறந்து விடணும். இது மூலமாக தான் நமக்கு ஒரு டாய் செய்ய முடியும். ஃபஸ்ட்டு காலா இது? ஓகே, என்னடா இது? புலி பொம்மையை செய்கிறோமா என்ன? அதுக்கப்புறம் உடம்பு, அதுக்கப்புறம் வந்து தலை பார்த்தா தான் தெரியும் புலியா பூனையான்னு சொல்லிட்டு. பூனை பொம்மைங்க. ஓகே, சூப்பர் தான். எனக்கு பூனை ரொம்ப பிடிக்கும். இப்போது என்னது? அவ்வளோதானே, வேறு எதுவும் இல்லையோ? ஓகே, சீக்கிரம் கொடுங்க சார். அந்த டாயை வச்சு தான் நம்மளால் வெளியே போக முடியும். அந்த டாய் இருந்து தான் நம்மளால் எக்ஸிட்டே ஆக முடியும். சரி, இப்போது இதுக்குள்ளே போய் அதுக்குள்ளேருந்து வரணும். ஓ காட், அதுக்குள்ளே விடிஞ்சிரும் போலியே. சங்கீத சுரங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே ஏதோ எழுதியிருக்காங்க. என்னது? ஆமாம், யாருமே டாய் இல்லாமல் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் டாய் எடுத்து தான் சார் போகிறவன். நான் என்ன அவ்வளோ கல் நெஞ்சக்காரனா? இருங்க. ஓகே, எல்லாம் இன்னும் ஒன்று சேரல. இதுக்குள்ளே போய் தான் ஒன்று சேரு. இதுக்குள்ளே வந்து வரும். அப்படியே கணக்கு பார்ப்போம். அப்படி வருதா இல்லைன்னா எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை பேயாக வந்துடுமோ? இது பேயம் தானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இருங்க பார்ப்போம். அந்த டாய் தான் பேயோ? இல்லையே, தம்ப்நெயிலில் வந்து வேறு ஏதோ பேயிச்சே. சரி, அந்த டாய் ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். சார் கொடுங்க. அந்த பொம்மையை நான் திறந்து பார்க்குறேன் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் அப்படி தான் பண்ணுவேன். ஏதாச்சும் ஒன்று கிடந்தா அதை எடுத்து அதுலேருந்து மோட்டார் எடுத்து அதை பேட்ரி மூலமாக சுற்றி வச்சு பார்ப்போம். இப்போ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது கார்லேருந்து நமக்கு ஒரு இதாக இருக்காது. அதை கையில் எடுத்து அந்த மோட்டரை சுற்றி பார்க்கணும். ஓகே, இப்போது இதை கையில் எடுத்துகிட்டு அங்கே கொண்டு போய் வச்சா அந்த டோர் திறக்கும். அப்படியே எஸ்கேப் ஆகி காரில் எஸ்கேப் ஆகிட்டு ஜாலியாக போயிடலான்னு நினைக்கிறேன். அப்படி தான் என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான். பார்ப்போம் அப்படி தானான்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே டாய் வச்சா என்ன? டாய் வைக்க முடியல. டாய் வச்சிட்டோம். இப்போது நமக்காக ஒரு கார் வரும்னு நினைக்கிறேன். இங்கே அந்த எவன்டா அது? எவன்டா அது? கார் வரும்னு சொன்ன பேய் வருது. அடா பாவி, அவன் அப்படி தான் சொன்னான். அதை கொண்டு போய் வச்சா ஒரு கார் வரும்னு அவனை கூட்டிகிட்டு போகும்னு சொன்னான். ஓ காட், யாரும் நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி தான் பண்ணுறாங்க. சரி, எப்படியாச்சும் இங்கே இருந்தாச்சும் தப்பிக்க முடியுதான் பார்க்குறோம். எங்கடா போனோம்? எப்படா போகிறது? சரி, இங்கே என்னடா இது? கருவம் எங்கிருந்தெல்லாம் துரத்துதுங்க. ஐயோ, இருங்க, எப்படி நான் போகிறது? ஓடிக்கொண்டே இருக்கிறேன், பாதாளத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆஹா, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஓடு. அச்சமில்லை, ஓடு. ஐயோ, மாட்டிக்கிட்டேனே. ஓடு. ஆடா, என்ன இது? ஆர்ட் பிட்டு லெப்டப்னு தான் அடிக்குது. எனக்கு டம்முன்னு அடிக்குதுங்க. ஆஹா, ஓடுறா முடியல. அது வேறு பின்னாடி கத்திட்டே வருது. நான் வேறு உங்களுக்கு சவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியல. சரி, எங்கடா இருக்குது? வேறு வழி எங்கே போனோம்? ஐயோ, என்னண்டே முடியலடா. எவ்வளோ நேரம்டா? எங்கடா போகணும்? ஓகே, சரி, இப்போ இந்த சைடு தான் நினைக்கிறேன். போ. எங்கடா எக்ஸிட்டா? காட்டுங்கடா கண்ணுக்கு. வந்துட்டேன் நினைக்கிறேன். எங்கடா மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து விட்ருக்கீங்க? சரி, இதை தூக்கி போடலாம். இங்கே ஒன்று இருக்குது பூட்டி. செத்துட்டானா? ஃபர்ஸ்ட் கில் ஃப்ரெண்ட்ஸ். பேய் கேமில் பேயை கொண்டுட்டோம். இது பேயை என்ன க்ரீச்சர்னு கூட தெரியல.
சரி அங்கே ஒரு பூ இருக்குது. ஓகே, அது மூலமாக போகணுமோ? சரி, அங்கே போய் பார்க்கலாம். என்னால் ஓட முடியுதா? நான் இவ்வளோ நேரம் நடந்துட்டு இருந்தேங்க. ஓகே, எனக்கு இப்போ தான் கேம் முடிகிற நேரத்தில் தான் கேமுக்கு கண்ட்ரோல்ஸே தெரியுது. கருமம். ஒரு வழியாக எக்ஸிட்டுக்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இது எக்ஸிட்டாக இருக்கணும். கடவுளே, பார்ப்போம். ஓகே, இதுதான் மெயின் டோர் போல். என்ன திறக்க முடியல. திறந்துரு சிசி. டேய் என்னடா? சரி, ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம் அந்த ஃபேக்ட்ரியை விட்டு. அது வரைக்கும் சந்தோஷம் தான்டா. அதுக்குள்ளேருந்து வந்துட்டோமே எப்படியோ. அதை விட இது பெட்டராக இருக்குது கொஞ்சம். ஓகே, என்னடா இது போய்கிட்டே இருக்குது. சரி, ஏதாச்சும் மெயின் டோர் வழியாக எஸ்கேப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். என்ன இது பீரோ இருக்குது? எங்கள் வீடு இருக்குங்க. இதை பார்த்தா எனக்கு அனபல் மூவி தான் ஞாபகம் வருது. அதுவும் இதே மாதிரி ஒரு வீடு இருக்கும். என்னது இது? ஏதாச்சும் உள்ளே இருக்குமோ? சரி, நம்ம பாட்டுக்கு நாங்கள் போவோம். ஓகே, வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோ எது ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க? என்னையா அது? அனபல் பொம்மை மாதிரி ஏதோ பயங்கரமாக இருக்குது. இதுதான் பேய் பொம்மையும். ஆனால் ஆண்டவா, இதை வந்து திறந்துட்டேனடா. இது என்ன பண்ணும் இப்போது? என்னாச்சு? சாப்டர் ஃபர்ஸ்ட் முடிஞ்சிச்சு. சாப்டர் 2 இருக்குது. அது கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சாப்டர் 2 வந்திருக்கு. அதையும் நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா.